Praise the Lord. சின்ன ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, விட்டெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னீங்க. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் எங்கள் நடுவில் நீங்கள் இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு என்னது தேவையோ அதுவாக நீர் எங்களுக்கு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தாயாய், தந்தையாய், தகப்பனாய், அமேன் ஆண்டவரே, சிநேகிதனாய், ஆண்டவரே போதகராய், எங்களுக்கு ஆலோசனையாய், அமேன் வழிகாட்டியாய், ஆண்டவரே நீரே எங்களுக்கு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஞானமாய், நீதியாய், பரிசுத்தமாய், மீட்பாய், அமேன் ஆண்டவரே, தேங்க்யூ ஃபாதர், ஜெயமாய், அமேன் ஆண்டவர், எல்லா இடங்களிலும் வெற்றியாய் நீரே எங்களுக்கு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இந்த நேரத்தை ஆண்டவர் நீங்க பொறுப்பெடுத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆண்டவரே, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது தகப்பனே. இவ்வளோ நேரம் ஆண்டவரே அப்பா உங்க பிரசன்னம் வழி நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிரசன்னம் அப்பா உங்க பிரசன்னம் வெளிப்படுவதாகப்பா, உங்க வார்த்தை அமேன் வெளிச்சம் தந்து இந்த வார்த்தையின்படி அப்பா எந்த பகுதியில் அப்பா எந்த இருள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அகற்றுகிற வார்த்தை வெளிப்படுவதாக, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும் உயர்த்தப்படுவதாகப்பா. ஆமேன். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். ஆமேன் தகப்பனே, உங்க வார்த்தையே ஆண்டவர், வார்த்தை ஜீவனாய் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் வந்ததப்பா. தேங்க்யூ ஃபாதர். அந்த ஒளி இந்த நாள் எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களையும் பிரகாசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். மத்தேயு 6:22-23. ஓகே, கண் ரொம்ப முக்கியமான பகுதி உடம்புல. என்னது? கண். அப்படிதானா? எல்லாமே முக்கியமான பகுதி. ஆனா அந்த கண் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட். ஈசாக்கு வந்து தம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவன் ஒரு சமைச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி வேட்டையாடி சமைச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அதுக்கு பதிலாக யார் வந்துட்டா? யாக்கோப் வந்துட்டான். அவன் காதெல்லாம் ஒர்க் ஆகுது. அவன் சத்தம் எப்படி தெரியுது? இவன் ஏசா மாதிரி தெரியலையே, யாக்கோபு சத்தம் மாதிரி தெரியுது. அப்புறம் அவன் கிட்டவா, நான் முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே ஸ்மெல் பண்றான். மூக்கெல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுது. அப்படிதானா? மூக்கெல்லாம் எப்படி அது கரெக்டா ஒர்க் ஆகுது. ஆனா என்ன நடக்கு? 27-23 ஆதியாகமம். சரி, இன்னது அறியாமல் அவனை ஆசீர்வதித்தான். அவ்வளவு சரிதானா? இப்ப கண்ணு தெரியாததுனால ஈஸியா என்ன பண்ணிட்டான்? அந்த இடத்துல ஏமாந்து போயிட்டான். சரிதானா? நமக்கெல்லாம் கண்ணு ஒழுங்கா ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுதுல்ல? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நம்ம என்னைக்காவது கண்ணு பார்க்கறதுக்கு நன்றி செலுத்தி இருக்கோமா? எது இல்லையோ அதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு என்ன பண்ணிட்டே இருப்போம். ரொம்ப பாரப்பட்டு இருப்போம், கவலைப்பட்டு இருப்போம். ஆனா எது இருக்குதோ அதுக்கு என்ன செய்ய மாட்டோம்? நம்ம நன்றா இயங்குகிற ஒவ்வொரு அவயவங்களுக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, பார்க்கிற கண்களை எங்களுக்கு தந்தீங்களே நன்றி. ஆண்டவர், ஓடுகிற கால்களை எங்களுக்கு தந்தீங்களே நன்றி. கண்ணு தெரியலன்னா யாராவது கையிலாக கொடுத்து கொண்டு வரணும். அப்படிதானா? யாருடைய உதவியாவது எனக்கு தேவைப்படும். ஆனா இப்ப கண்ணு தெரியறதுனால நம்ம என்ன பண்ணிருந்தோம்? அழகா ஜிக்னு என்ன பண்ணிட்டு இருந்துருந்தோம்? குடுகுடுன்னு ஓடுறோம், குடுகுடுன்னு நடக்கிறோம், வேலை செய்யறோம், எல்லாமே செஞ்சிடறோம். சரிதானா? இப்ப சரீரத்துக்கு கண்ணானது விளக்கு அப்படின்னு சொல்லுது. நிறைய அவயவங்கள் இருக்கு. ஆனா கண்ணு எப்படியா? லைட் மாதிரியா.
இப்போ ஒரு இருட்டு ரூம் இருந்தால் அதில் என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனால் லைட் போட்டால் அதே மாதிரி தான் கண்ணு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். சரிதானா? அதான் பெர்க்மன்ஸ் ஐயா பாடியிருக்காங்க, பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன், நன்றி தகப்பனே, எஸ் லார்ட், நன்றி அப்பா, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. முதலாவது என்ன செய்யணும்? நம்ம நன்றி செலுத்தணும். அதுவும் முக்கியமாக நம்ம ஒவ்வொரு அவயவங்களையும் சொல்லி நன்றி செலுத்தணும். சரிதானா? இது தினமும் இனிமே செய்வீங்களா? காலையில் எழும்பின உடனே யார் உங்களை எழுப்புறா? அதெல்லாம் என்னைக்கா நினச்சிருக்கீங்களா? எழும்பும் போதே ஐயோ சமையல் பண்ணணுமே, குடும்பத்தை எப்படி நடத்த, இப்படி எழும்பக்கூடாது. எழும்பும் போது எப்படி எழும்பணும்? தேங்க்யூ ஃபாதர், நன்றி அப்பா, நன்றி. நல்ல திடகாத்திரமா. நிறைய பேருக்கு தூக்கம் வரல, அப்படிதானா? கரெக்டு தானா? நிறைய பேர் டேப்லெட் போட்டு தூங்குறாங்க. அப்படிலாம் இல்லை, நல்ல சுகமாக தூங்குறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்த செலுத்த எது இல்லையோ அது தன்னால் என்ன செய்யுமா? கிடைக்குமா? சரிதானா? மோசே 120 வயது வரையில் அவனுக்கு என்ன இருந்துச்சான்? கண் பார்வை இருந்துச்சு, பலன் இருந்துச்சு. நீங்கள் துதிக்க துதிக்க அந்த அந்த பலன், அந்த பார்வை உங்களுக்கு உண்டாகும். ஐயோ எனக்கு 50 வயசு ஆயிட்டு, 60 வயசு ஆயிட்டு, அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? எனக்கு மோசேயின் பலன் எனக்கு இருக்கு. மோசே கூட இருந்த அதே ஆண்டவர் என் கூடயே இருக்காங்க. அதே ஆண்டவர் தான் நான் ஆராதிக்கிறோம், வேற யாரையும். அதனால என்ன சொல்லக்கூடாது? ஐயோ எனக்கு பலவீனம் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? நன்றி செலுத்த ஆரம்பிச்சிடணும். என்ன ஒரு கைவலியா நன்றி செலுத்த ஆரம்பிச்சிடணும். அந்த கைவலி என்ன செஞ்சிடும்? போயிடும். சரிதானா? ஸோ நன்றி செலுத்தணும் ஒவ்வொரு அவயவங்களுக்காக. ஏன்னா சரீரம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. கரெக்டா? ஆமா தானே? ரைட்டா? சரி. கண்ணானது சரீரத்தின் விளக்கு. அது முழு உடம்பு முழுசுக்கு என்னவா இருக்கான்? அந்த கண் தெளிவா இருக்கும்போது சரீரம் எப்படி இருக்குமா? வெளிச்சமா இருக்கும். தெளிவா இருக்கணும். சரிதானா? கண் எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும். சரி. அடுத்த வசனம் எப்படி இருக்கு? உன் கண் கெட்டதா இருந்தால் அது உன் சரீரம் முழுசு என்ன பண்ணிரும்? இருளாக்கும். அப்ப 2 கண் இருக்கு. எப்படி இருக்கு? ஒன்று தெளிவான கண், இன்னொன்று கெட்ட கண். கெட்ட கண் அப்படின்னு சொன்னா வன்கண். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா வன்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. வன்கண், வன்கண். சரிதானா? இப்போ ஏசாயா 43:8 வாசிங்க. ஓகே. கண்கள் இருந்தும் குருடு, காதுகள் இருந்தும் செவிடு. இது என்ன அர்த்தம்? அப்ப இந்த மாம்ச கண், புறக்கண் இருக்குல்ல, இது போக இன்னொரு கண்ணை பத்தி இதுல சொல்றாங்க. கரெக்ட் தானா? அதுதான் என்னது? மனக்கண். இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது புறக்கண், பிசிக்கல் ஐஸ், இன்னொன்னு மனக்கண். இந்த மனக்கண் ரொம்ப 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 முக்கியம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மனக்கண்களை குறிச்சு. அப்படிதானா? மனக்கண்கள். இந்த மனக்கண்கள் தான் 2 விதம். ஒண்ணு என்னது? தெளிவு, இன்னொன்னு கெட்ட கண், வன்கண். சரிதானா? வன்கண். ஓகே. இப்ப வன்கண்ணா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நீதிமொழிகள் 28:22 28:22 வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான்.
ரைட்டா? இன்னொரு வசனம் அதே நீதிமொழிகள் 23:6-7. ஓகே, இப்ப வன்கண்ணனை என்னன்னு பார்த்தோம்? செல்வன் ஆகிறதற்கு என்ன செய்யறானா? பதறுகிறான். இன்னொரு இடத்துல என்ன பார்த்தோம்? சாப்பாடு கஞ்ச பிசுனாரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேட்டகரி, அது அந்த கேட்டகரி வரும். எப்படி? சாப்பிடுன்னு சொன்னாலும் என்ன இருக்காதா அவனுக்கு? அவன் இருதயத்துல என்ன எங்கேயும் சாப்பிடுவானோ அப்படின்னு நினைப்பானோ. சரிதானா? அந்த கேரக்டர் தான். இப்ப 2 கண் என்னது? ஒண்ணு தெளிவு, இன்னொன்னு கெட்ட கண், அதாவது வன்கண். இப்ப ஆண்டவர் இந்த 2 வசனத்தை சொல்றாரு. இதுல மத்தேயு 6:22-23 2 கண்ணை பத்தி சொல்லிட்டு எதுக்காக இதை பத்தி சொல்ல வராரு, எது தெளிவான கண், எது வன்கண் அப்படின்னு சொல்ல வர்றார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 24 2 எஜமான். இப்ப கவனிங்க, தெளிவா இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப கண்ணு தெளிவா இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்ப ஒரு ஸ்பீக்கர் இருக்குன்னா என் கண்ணுக்கு எப்படிதான் தெரியணும்? ஒரு ஸ்பீக்கர் தான் தெரியணும். 2ஆ தெரிஞ்சதுன்னா என் கண்ணுல என்ன இருக்குன்னு அர்த்தம்? பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்ப இவங்களை நான் பார்த்தா இவங்க எப்படிதான் எனக்கு தெரியணும்? அதான் இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் தெளிவா இருக்கு கண்ணுக்கு என்ன போட்டிருக்குன்னா சிங்கிளா இருக்கணுமா. கண்ணு எப்படி இருக்கணுமா? எதை பார்த்தாலும் எனக்கு தெளிவுனா அந்த ஒரு ஆள் தான் தெரியணும். ரைட்டா? இப்போ சிங்கிள். இப்போ இதுல இந்த 2 வசனத்தை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்ல வர்றாரு? 2 எஜமான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உனக்கு எத்தனை எஜமான் இருக்கக்கூடாது? இருக்கக்கூடாது. சரி, அந்த 2 எஜமான் யாரை சொல்ல வர்றாரு பார்ப்போம். அடுத்து அதே வசனம் வாசிங்க திரும்ப. ஓகே, இப்போ இங்க பாருங்க, 2 எஜமான். அந்த 2 எஜமான் யாருன்னு கீழே சொல்றாருன்னா தேவன், உலக பொருள். ரைட்டா? அதுக்காக வேலை செய்யக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரிதானா? வேலை செஞ்சுட்டு ஊழியம் பண்ணலாமா? எல்லாம் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. இப்ப என்ன சொல்ல வாராரு அப்படின்னு சொன்னா, 2 எஜமான், அந்த 2ம் உனக்கு எஜமானா இருந்துச்சுன்னா பிரச்சனை. உனக்கு எஜமான் யாரு? ஒருத்தர் தான் இருக்கணும். அது யாரு? தேவன். தேவன் தான் எஜமான். மற்றதெல்லாம் செகண்டரி, பிரைமரி, செகண்டரி, அதாவது முக்கியமானது, அடுத்தது 2ஆம் தரமானது. அப்ப ஃபர்ஸ்ட் யார் தான் இருக்கணும்? காட். அதுக்கப்புறம் இந்த உலக பொருள்லாம் இருக்கணும். சரிதானா? இப்ப கவலை அப்படின்னு அதுக்கு அடுத்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். எண்ணத்தை உண்போம், ஜீவனுக்காகவும், முதல்ல என்னது? என்ன சாப்பிடுவோம், என்ன உடுப்போம், என்ன தேவையில்லையா? அதுக்காக உழைக்காம இருக்கணும்னு அவசியம் இல்லை. கவலை தேவையில்லை. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என்ன ட்ரெஸ் போடுவேன், ஐயோ அவங்க 1000 ரூபா சேலை கட்டுறாங்க, நான் 1500 ரூபா சேலை கட்டினாதான் எனக்கு மதிப்பு அப்படின்னு அப்படி கவலைப்பட தேவையில்லை. நீ ஆண்டவரை தேடும் போது சிறப்பானது ஆண்டவர் கொடுப்பார். ஆனா முதல்ல என்ன செய்யாத? கவலைப்படாத. அடுத்து உடையை பார்க்கலும் எது இம்பார்ட்டன்ட்? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, சரீரம் முக்கியம். சரீரம் நல்லா இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ண முடியும். உடையை பார்க்கலும் சரீரம் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன் இம்பார்ட்டன்ட். அடுத்து இப்ப இங்க பாருங்க, ஆகாயத்து பறவைய பாரு. நீ ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி இயற்கையெல்லாம் பார்த்தா ஆண்டவருடைய மகிமை சொல்லுமா. இப்ப சூரியன் யாராவது எழுப்பி விடுறாங்களா? சூரியனை தன்னால உதிக்குதா? என்னைக்காவது ஒரு நாள் ஐயோ நான் மறந்து
தூங்கிட்டேன் அதனால நான் உதிக்கலன்னு என்னைக்காவது நடந்திருக்கா? இல்லவே இல்லை. இப்போ பறந்துட்டு இருக்கிற பறவைகள் என்னைக்காவது சாப்பாடு இல்லாம செத்து விழுந்திருக்கா? அடைச்சி வச்சு சாப்பாடு கொடுக்காம கொண்டவங்க தான். அது வேணா இருக்குமே ஒழிய பறந்து சுதந்திரமா பறந்துட்டு இருக்கிற பறவைகள் என்னைக்கும் பஞ்சம். அதை யாரு பிழைப்பூட்டுறாராம்? தேவன். அது விதைக்குதா, அறுக்குதா, எதையாவது ஏதாவது ஒண்ணு எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி கவலை எதுவும் படுதா? அது யாரு பிழைப்பூட்டுறாளாம்? தேவன் பிழைப்பூட்டுறாராம். அதை விட நீங்க ஸ்பெஷலாம், அதை விட நீங்க விசேஷமானவர்கள். அடுத்தது இப்ப இங்க பாருங்க, புல்லு, சாதாரண ஒரு புல்லு பார்த்துருக்கீங்களா? அது மழை நேரம் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா ஒரு 2 நாளையில அது என்ன ஆயிரும்? காஞ்சிரும். சரிதானா? அதுவும் வேதம் சொல்லுது அடுத்த நாளே காஞ்சிருமா. சரிதானா? அடுத்த நாளே காஞ்சிரும். ஆனா அவன் சாலமோன் யாரு? பெரிய ராஜா. இது வரைக்கும் அவர் அளவுக்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ராஜாவே அந்த மாதிரி உடை உடுத்துனதில்லை. ரைட்டா? அப்ப புல்லுக்கு நான் இவ்வளோ, அது புல்லுக்கு யாரு ட்ரெஸ் போடுறா? ஆண்டவர். அதுக்கு போடுறேனே, நான் உனக்கு சிறப்பானதை தர மாட்டேனா? அடுத்து அஞ்ஞானிகள் நாடி தேடிக்கிட்டே இருக்காங்களாம். எப்படி? வன்கண்ணன் என்ன செய்வான்? எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சேர்த்து வைப்பான். ஆனால் என்ஜாய் பண்ணவே மாட்டான். அவனுக்கு என்ன இருக்காது? அதை என்ஜாய் பண்ணணும், அதை அனுபவிக்கணுன்ற தாட்டே இருக்காது. சேர்த்து வச்சு அப்புறம் அவன் பயனையும் பேய் சேர்ந்துருவான். அப்புறம் வேற யாராச்சும் போட்டு சண்டையை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. சரிதானா? அது மாதிரி வன்கண்ணன் இருதயம் அப்படி இருக்கும். எவனாவது எடுத்து பிடுங்கிட்டு போயிடுவானோ, ஏதாவது எடுத்துட்டு போயிடுவானோ. அது எல்லாம் எதுல இருக்கு? பணம், உலக பொருள், சொத்து. இப்போ நிறைய சண்டைகள் என்னதுல இருக்கு? சொத்து சண்டையில இருக்கு. அண்ணன் தம்பி நல்ல சமாதானமா இருக்காங்க. சொத்துன்னு வரும்போது என்ன ஆயிருந்தாங்க? பயங்கரமா ஆயிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் விட யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு. சரிதானா? அடுத்து சொல்லுவாங்க, இதெல்லாம் வேணுமா? இதெல்லாம் நமக்கு வேணும் தானே? நல்லா சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் உடுத்தணும், நல்லா வாழணும், இது எல்லாம் நமக்கு தேவைன்ற யாருக்கு தெரியுமா? பரமபிதாவுக்கு தெரியுமா? ஏதோ நம்ம ஆண்டவருக்கு தெரியல, அதனால நான் பண்ணாதான் ஏதாவது உண்டு அப்படின்னு நான் கவலைப்பட தேவையில்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் இதுவரைக்கும் வாசிச்சோமே, அவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுமா. நான் கவலைப்பட்டு எதையாவது ஒண்ணு செஞ்சு எனக்கு ஒண்ணு கிடைக்கிறத விட ஆண்டவரை நான் தேடும்போது முதலாவது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்காக நான் எதுவும் வேலை செய்யக்கூடாது, ஒண்ணுமே இல்லை, பசாடி படுறன்னு தூங்கணும் அப்படி சொல்ல வரல. ரைட்டா? ஆண்டவருக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஒரே எஜமான் அவர் தான் அப்படின்னு நான் வைக்கும்போது எனக்கு இதெல்லாம் எப்படி கிடைக்குமா? கூட. நான் ஒரு ட்ரெஸ் கேட்டா ஆண்டவர் என்ன கொடுப்பாராம்? பல ட்ரெஸ் கொடுப்பாராம். ஐயோ எனக்கு நான் நடந்து வரேன்னு, எனக்கு கார் வேணும், ஆண்டவர் அதை நிறைய கார் தருவாராம். சரிதானே? என்ன வேணுமோ ஆண்டவர் அதை சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். இப்போ ஒருத்தங்க இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆள் எவ்வளோ அரிசி சாப்பிடுவாங்க? ஒரு நாளைக்கு ஒரு ஆள் எவ்வளோ அரிசி சாப்பிடுவாங்க? எவ்வளோ கிராம்? 200 கிராம். சரிதானா? சரி, இப்போ ஒரு ஆளை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நாளைக்கு 200 கிராம் அரிசி சாப்பிட்றாங்க. ஒரு வாரத்துக்கு 1 கிலோவும் 400 கிராமும். ஒரு மாசத்துக்கு
35 கிலோக்கு மேல. சரிதானா? ஒரு வருஷத்துக்கு 1000 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு 500 கிலோ வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடே 500 கிலோ. இப்போ உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க? எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க? அத்தனை கோடி ஜனங்களுக்கும் சாப்பாடு எப்படி வருது? எப்படி வருது? இப்போ மீன் பிடிக்காங்க, கடல், ஐயோ இன்னைக்கு மீன் வத்தி போச்சுன்னு ஏதாவது என்னைக்காவது வந்திருக்காங்களா? வந்துகிட்டே தான் இருக்கு மீன். சரிதானா? அவர் கை எப்பவுமே சம்பூர்ணமான கை. சொல்லுங்க, அவர் எப்பவுமே சம்பூர்ணமாய் நம்மளை ஆசீர்வதிக்க தேவன். ராஜா, அவர் ராஜாதி ராஜா, சர்வமும் அவர் ஆளுகையின் கீழே இருக்கு. பூமியும் நிறைவும் அவருடையது, கர்த்தருடையது. எவ்வளவு பெரிய ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் தெரியுமா? கவலைப்பட்டுட்டு இருக்க முடியுமா நம்ம அதை நினைச்சா? முதல்ல நமக்கு என்ன தெரியணும்? நம்ம ஆண்டவர் யாருன்னு தெரியும். சரிதானா? நம்ம இருதயம் எது கூட லாக்கா இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த உலக பொருளோட லாக்கா இருக்கா இல்ல தேவனோட லாக்கா இருக்கா? அவங்க கூட பழகி பார்த்தா கிளியரா தெரிஞ்சிடும். எப்படி? பழகி பார்த்தா கடவுள் கடவுள்பாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா அடுத்தவங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க. ரைட்டானா? கொஞ்சம் கூட என்ன பண்ணிட மாட்டாங்க, கைய நீட்டவே மாட்டாங்க. என்னவோ சொல்லுவாங்கல்ல, ஆமா, அதை நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி, ரைட், சரிதானா? அப்போ நம்ம இருதயம் எதோட இருக்கணும்? ஆண்டவர் எனக்கு என்ன தேவையோ அதை சம்பூர்ணமா என்ன பண்ணுவார்? சந்திக்கிற தேவன். அப்ப ஏன் இருதயம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யார்கிட்ட இருக்கணும்? ஏன் ஆண்டவர். ஏன்? அப்ப முதல்ல நான் எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நான் என்ன செய்யணுமா? தேடணுமா? ரைட்டா? அவருடைய நீதிய தேடுங்க. இப்ப அந்த ஆண்டவர் எப்படி, இப்ப ஆண்டவர் அவருடைய கண்கள் எப்படி இருக்கு? அப்ப இப்ப இதுல என்ன சொல்ல வராரு? உன் கண்ணு ஒண்ணுதான் பார்க்கணும். யார பார்க்கணும்? தேவனை பார்க்கணும். அவரு கண்ணு எப்படி இருக்குன்னு பாப்போமா? ஒரு 2 வசனம் பார்ப்போமே. 1 சாமுவேல் 16:7. இப்ப சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஈசாயின் பிள்ளைகள்ல ஒருத்தனை நான் ராஜாவா அபிஷேகம் பண்ண போறேன், நீ போய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா சாமுவேலுக்கு எந்த பையன்னு தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் பையன் எலியா வந்த உடனே என்ன பண்றான்? அவன் ராஜானா என்ன இருக்கணும்? தோரணை இருக்கணும், ஹைட் அண்ட் வெயிட்டா, ரொம்ப அழகா, ஜல்ல பாடியா, ஜைஜாண்டிக் ஃபியரா இருக்கணும். அது மாதிரி அவன் இருந்த உடனே பட்டணி இவனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு எலும்பி என்ன பண்ண போறான்? அபிஷேகம் பண்ண போறான். ஆண்டவர் சொல்றாரு, நோ 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 நோ, ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்றாரு? நீ எதை பார்க்க? அவன் அப்பியரன்ஸை பார்க்க, அவன் முகத்தை பார்க்க, அவனுடைய தரம் என்ன? ஆல்ரெடி அவங்க எதுல இருக்காங்க? மிலிட்ரியில இருக்காங்க. கரெக்டா? எலியாபு இந்த 3 பையங்கள் எதுல இருக்காங்க? அப்ப நல்ல தகுதி தான் அப்படின்னு சொல்லி இவன் பாக்குறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பாக்குறபடி மனுஷன் முகத்தை பார்ப்பான். மனுஷன் தான் எப்பா இவங்க பெரிய ஆள்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பின்னாடி மனுஷன் போவான். மனுஷனுக்கு எது இம்பார்ட்டன்ட்? பெரிய பதவியில் இருக்கிறவங்கள பயங்கரமா மதிப்பாங்க. அப்படிதானா? மனுஷன் பாக்குற பார்வை எப்படி இருக்கும்? ஏப்பா அவங்க பெரியவங்கப்பா, அவங்க இப்படி அப்படின்னு மற்றவங்களை என்ன பண்ணுவாங்க? அது அப்பியரன்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க? பணக்காரங்க, அவங்க பெரிய பதவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் எதை பார்க்கறது இல்லை, இருதயம் தான் எனக்கு முக்கியம். இப்ப பெரிய ஆட்கள் ஆண்டவர் தேடி போயிருந்தா நீங்களும் நம்மளும் இங்க வந்து உட்கார்ந்துருப்போமா? ஆண்டவருடைய பார்வை எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரபுக்களோடு ராஜாக்களோடும் அமரப்பன் பெரிய ஆளா அவர் என்ன பண்றாரா? ஒண்ணு தாவீதை எடுத்துக்கிட்டா அவன் யாரு? ஆடு மேய்ச்சவன். ஆனா அவன் இருதயம் யாரை தேடிட்டே இருந்துச்சு? காட், கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். அதனால என்ன, அதனால அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை தூக்கி எங்க கொண்டு வச்சிட்டார்?
ராஜாவாக்கிட்டார். எல்லாரையும் தாண்டி அவங்கெல்லாம் நினைச்சாங்க நான் பெரிய மிலிட்ரியில இருக்கேன், நான் அதுல இருக்கேன் இதுல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பெருமை இருந்துச்சோ என்னவோ தெரியாது. ஆனா ஆண்டவர் அதை அவங்களெல்லாம் தாண்டி அவனை மேல கொண்டு போயிட்டார். ரைட்டா? அப்ப ஆண்டவர் யாருன்றது நமக்கு முதல்ல தெரிஞ்சாதான் நான் என் இருதயம் எதிலோட லாக் ஆகும். அவரு காட் 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 என்னை எப்பவுமே நினைச்சிட்டு இருக்காரு. இன்னும் வசனம் வாசிங்க, சங்கீதம் 34:10, 34:15. கர்த்தருடைய கண்ணு எதுல இருக்கான்? நீதிமான் யாரு? யாரு நீதிமான்? யார் நீதிமான்? நீதி செய்யறவங்களா? நீங்க எல்லாம் யாரு? நீங்க எல்லாம் யாரு? நீங்க எல்லாம் யாரு? நீதிமான் சொல்ல வரமாட்டக்கு. நம்மளாம் யாரு? ஏன் வரமாட்டக்கு? ஏன் வரமாட்டக்கு? ரோமர் 5:9. இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. நான் நீதி செய்வதனால் நான் நீதிமான் அல்ல. நான் நீதி செய்கிறதுனால நான் நீதிமான் அல்ல. சரி, இப்போ ஒரு குழந்தை பிறகு அதனை அந்த பிள்ளைய பாவியா நீதிமானா? என்ன சொல்றோம்? நம்ம என்ன சொல்றோம்? சொல்லுங்க. அந்த பிள்ளை பாவியா நீதிமானா? அதான் எனக்கு வேணும். இப்போ இப்ப நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் ரத்தத்தினால கழுவப்படும் போது, நான் நீதி செய்யாட்டாலும் நான் என்னவா இருக்கேன்? நீதிமானா மாறுறேன். நான் நீதிமானா இருப்பதினால் அதுக்கப்புறம் நான் நீதியை செய்ய ஆரம்பிக்கிறேன். சரிதானா? இப்ப ஆதாம் என்ன பண்ணான்? பாவம் பண்ணிட்டான். ரைட்டா? பழத்தை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டார்? பாவம் பண்ணிட்டாரு, விழுந்து போயிட்டார். பாவம் அப்படின்றது என்னன்னா, அவருடைய நேச்சர் மாறிட்டு, பிசாசுடைய நேச்சர். பாவம்னா என்னன்னா, ஆண்டவரை பார்த்து பயந்து ஓடுறது. அது வரைக்கும் அப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஆதாம் பழத்தை சாப்பிட்ட உடனே பிசாசுடைய கேரக்டர் அவனுக்குள்ள வந்துச்சு. அதான் என்னது பாவம் அப்படின்றது? என்னது? நேச்சர். யாருடைய நேச்சர்? பிசாசுடைய நேச்சர். இப்ப யாருக்குள்ள வந்துட்டு? பிசாசு தேவனை பார்த்தா நடுங்குவானோ, ஐயோ கிடு 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 கிடு. நம்ம நடுங்க அவசியம் இல்லை, மரியாதை இருக்கணும். இப்ப ஒரு வசனம், ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது கூட பார்த்தோம், தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு கிடு 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 நடுங்குற உடனே கர்த்தருக்கு பயப்படுறவங்க கிடையாது. பிசாசு என்ன பண்ணுவான்? அது வசனம் இருக்கும், யாக்கோபு 2:19 நினைக்கிறேன். பிசாசுகளும் நடுங்குகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் உண்டு. சரிதானா? அப்ப பாவம் அப்படின்ற அந்த நேச்சர் யாருக்குள்ள இப்ப வந்துட்டு? ஆதாமுக்குள்ள வந்துட்டு. பாவம்க்கு ஆப்போசிட் என்ன? பாவம்க்கு ஆப்போசிட் என்ன? நீதி. பாவம்க்கு ஆப்போசிட் என்ன? நீதினா என்ன? பாவம்னா என்ன அர்த்தம் பார்த்தோம்? ஆண்டவரை பார்த்து பயந்து, அவரை கொஞ்சம் வில்லனா பார்த்தா என்ன பண்ணிடுவாரு? அடிச்சிருவாரு, கொன்றுவாரு, கையை ஒடிச்சிருவாரு, நொடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி பாக்குறது தான் என்னது? பாவம். நீதினா என்ன? அப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தைரியமா போய் நிக்கிறது தான் என்னது? நீதி. சரிதானா? இப்போ ஆதாம் பாவம் பண்ணதுனால அதுக்கப்புறம் பிறந்த ஜனங்கள்லாம் எப்படி பிறந்தாங்க? பாவத்துலதான் பிறந்தாங்க. அப்ப குழந்தை கூட என்னதான் பண்ணுது? பாவத்துலதான் பிறந்துச்சு. கரெக்டா? கரெக்ட் தானா? அந்த பிள்ளை பாவம் பண்ணதுனால அவன் பாவின்னு சொல்றோமா அந்த குழந்தைய? கிடையாது. எதுக்கு? ஏன்? ஆட்டோமேட்டிக்கா ஆதாம்கிட்ட இருந்து என்ன வந்துருது? அந்த பாவம் அப்படின்ற நேச்சர் வந்ததுனால அவன் என்ன பண்ணிடுறாங்க? அந்த குழந்தைய, ஒண்ணுமே தெரியாது அந்த குழந்தை எதுல வருது? இப்போ பாவம், பாவின்னு சொல்றோம் அந்த பிள்ளைய. அப்போ அந்த பிள்ளை வளர வளர ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண ஆரம்பிக்கும்? பாவின்றதுனால பாவம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆண்டவரை பார்த்தா ஆண்டவரை பார்த்தா பயப்படும். அதனால தான் செல்ஃப், நானே என்ன பண்ணிக்கிடுவேன், என் வாழ்க்கையை நானே வாழ்ந்துக்கிடுவேன் அப்படின்னு வாழ்ந்து அது பாட்டுக்கு வாழும், பாவத்திலேயே வாழும். அப்போ ஒரு குழந்தை ஏன் பாவம் செய்யுது?
பாவம் அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிறதுனால பாவங்கள் செய்து. கரெக்டா? ஆமாவா இல்லையா? ரைட் தானே? இப்போ நீதி எப்படி வருது? நீதி எப்படி வருது எனக்கு? இப்போ 2 கொரிந்தியர் 5:21. ஓ, எப்படி பாருங்க, நம்மளை நீதியாய் மாற்றுவதற்கு அவர் என்னவானாராம்? பாவமானார். சரிதானா? பாவம்க்கு ஒரு உருவம் கொடுத்தா சர்ப்பம்னு சொல்லலாம், பிசாசுன்னு சொல்லலாம். சரிதானா? அப்படி ஆனாராம் சிலுவையில. சரிதானா? எதுக்கு? ஏன்னா நீதியாகும் அடிக்கு. இப்ப நம்ம சொல்லலாமா நம்ம நீதிமான்? தைரியமா சொல்லலாமே. நான் நீதி செய்கிறதுனால் நீதிமான் அல்ல, நான் நீதிமானா இயேசு ரத்தத்தினால ஆக்கப்பட்டிருக்கிறேன், அதனால நான் நீதிகள் செய்வேன். சரிதானா? புரியுதா? இந்த அறிவு ரொம்ப வேணும். இப்ப நம்ம சொல்ல, நான் யார்? நான் நீதிமான். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானா இருக்கிறேன். I am the righteous. நான் தேவ நீதியாகவே இருக்கிறேன். ரைட்டா? அந்த வசனம் என்ன சொல்ல? திரும்ப வாசிங்க, 2 கொரிந்தியர் 5:21. நமக்காக அப்படின்னா நம்மளை என்னவா மாத்திட்டாரு? ஆதாம் பாவம் பண்ணிட்டான், அதனால ஜனங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? பாவம் வந்துச்சு. கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்? பாவத்தை சிலுவையில் அடிச்சு கொன்னுட்டு நம்மளை நீதியாய் மாத்திட்டாரு. இப்ப எல்லாரும் யாரு? ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாராம்? சுமந்து தீர்த்துட்டாரு. இப்ப நம்ம எல்லாருமே என்னவா மாறிட்டோம்? நீதிமானாய் மாறிட்டோம். நான் ரொம்ப பெர்ஃபெக்ட், அதனால நான் நீதிமான்? நெவர். நான் ரொம்ப பரிசுத்தவாட்டி, அதனால நீதிமான் இல்ல. எதனால நீதிமான்? இயேசு ரத்தம் என்ன கழுவி இருக்கு. அதான் திரும்ப வாசிங்க, ரோமர் 5:9. அவ்வளவுதான். அவர் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. இந்த அறிவு தான் நம்ம பாவ பழக்க வழக்கங்கள் அடிமையா இருக்காங்கல்ல, அவங்கள எதுக்கு கொண்டு வரும்? நீதியில் அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா விடுதலையாக்கும். ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அவரு போதைக்கு அடிமையா இருந்தார். அவருக்கு எப்படி இருந்தார்? போதைக்கு அடிமையா இருந்தார். அப்போ அவரால் அதை விடவே முடியலை. சரிதான்? சில பேர் பாவத்தை விடுன்னு சொல்லுவாங்க, அவங்களால என்ன செய்ய முடியாது. இப்ப குடிக்கு அடிமையா இருக்கிறவங்க எல்லாம் என்ன அர்த்தம்? அவங்கள விடுன்னு சொன்னா அவங்க நினைச்சாலும் என்ன செய்ய முடியல. ஏன்னா பாவம் அப்படின்றது அவங்கள அடிமைப்படுத்தி என்ன பண்ணிருக்கு? வச்சிருக்கு. இப்போ ஒருத்தனை அப்படி கழுத்தை பிடிச்சு நான் பிடிச்சு வச்சிருந்தேன்னா என்ன மீறி அவன் என்ன செய்ய முடியாது. அது மாதிரி பிசாசு பாவத்துக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? ஜனங்களை அடிமையாக்கி வச்சிருக்கான். ரைட்டா? அப்போ சில பாவ பழக்கங்களுக்கு அவங்க அடிமையா இருக்கிறான். இப்போ கிறிஸ்துக்குள்ள வரும்போது, கிறிஸ்துவை குறித்து அறிவு வரும்போது என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? பாவத்துல இருந்து என்ன விடுதலை ஆக்கிட்டாரு. பாவத்தை சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு. இந்த பாவத்துக்கு இனி நான் அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரிதானே? இந்த அறிவு வேணும். ரட்சிக்கப்பட்டுட்டாரு, இந்த அறிவு அவருக்கு வந்துட்டு. ஆனா அறகுறையா எதுல அடிமையா இருந்தாரு? அந்த போத பழக்கத்துக்கு அடிமையா இருந்தார். ஆனாலும் எதை விடலைன்னா, நான் நீதி கிறிஸ்துவனால நான் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறேன்? நீதிமானாக. ரொம்ப கன்ஃபஸ் பண்ணிட்டே இருந்தாரா, நான் நீதிமான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த அடிமைத்தனம் அவரை விட்டு விலகிட்டு. எது அவரை விடுதலை ஆக்குச்சு? இயேசு ரத்தம் என்னவா மாத்திட்டு? நீதிமானா மாத்திட்டுன்றதுதான் இவர் என்ன பண்ணுச்சு? விடுதலை ஆக்கு. பிசாசு என்ன போய் சொல்லிட்டு இருப்பான்? இல்ல நீ பாவிதான், நீ பாரு அந்த பாவம் பண்ண, இந்த பாவம் பண்ண. சரிதானா? ஒரு பாவத்துல இருக்கிறவன் அதுல இருந்து விடுதலை ஆகணும்னா நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற அறிவு வேணும். இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு என்னை புதுசா மாத்திட்டு புதிய மனுஷனா மாத்திட்டு நான் இனி பாவத்துக்கு அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற அறிவு என்னவா மாத்தும் நம்மள? அதுதான். சரிதானா? அதுக்கப்புறம் இனி அவங்க என்ன செய்வாங்க? நீதி செய்ய ஆரம்பிப்பாங்க. ரைட்டானா? நான் நீதி செஞ்சாதான் நீதிமான் அப்படின்னு சொன்னா அவங்க என்னைக்கும் நிறைவானது வரும் பொழுதுதான் குறைவானது
ஒளிந்து போகும். நிறைவானது யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து வரும்போதுதான் ஒருத்தன் விடுதலையாக முடியும். அவனுக்கு அந்த அறிவு. அப்ப அதான் சொல்றாரு ஆண்டவர், உலக பொருளையே நான் அதுலயே உன் மனச வைக்காத. தேவையா? தேவை. அது உனக்கு தேவைன்னு பிதாக்கு தெரியும், அப்பாக்கு தெரியும். ஒரு குழந்தை இந்த பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கு, மத்தியானம் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னு உட்காந்துருக்காது, தெரியும். அந்த அம்மா என்ன பண்ணிரும்? அந்த பிள்ளைக்கு இருக்கிற அறிவு யாருக்கு வேணுமா? என் அப்பா எனக்கு எல்லாம் பார்த்துக்கிடுவாரு. அந்த அறிவு. மற்ற எல்லா வேலைகளையும் செய்யணுமா? செய்யணும். ஆனா எந்த அறிவோடு செய்யணும்? ஒரே எஜமான் யாரு? அப்பா தான், தேவன் தான் எனக்கு ஒரே எஜமான். முதலாவது இடம் யாருக்கு தான்? எனக்கு. அப்ப வேற எதுக்கும் கவலைப்பட மாட்டோம். ஒரு வேலையை கவலையோட செய்யறதுக்கும் கவலை இல்லாம செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்கா இல்லையா? ரைட்டா? சங்கீதம் 6:7 வாசிங்களேன். இங்க பாருங்க, துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போச்சான். எப்படியா? அப்ப துயரம் அப்படின்றது எதுல ஆரம்பிக்கு? மனசு. ரைட்டா? துயரம் எதுல இருக்கு? மனசுல இருள் இருக்கும்போது சரீரத்துல இருள் இருக்கும். அப்படிதானே? ஆமா தானே? அப்ப என் கண்ணை நான் எதுல பதிக்க வைக்கணும்? எதுல பதிச்சு வைக்கணும்? நீதிமொழிகள் 4:20-21. என்னவா? என் வார்த்தைக்கு செவி கொடு. ஒரு லேடி ஒரு ஊழியக்கார அம்மாட்ட ஜெபிக்க வந்தாங்களாம். என் மாமியார் இப்படி பேசுது, என் மாப்பிள்ளை இப்படி பேசுதாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க என்ன, இப்படி சொல்லிட்டாங்க என்ன. அப்போ அவங்க ஒன்னே ஒன்று சொன்னாங்களாம், ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு என்ன செய்யி. மற்ற நம்ம எதை நினைச்சிட்டு இருக்கோம்? மற்றவங்க வார்த்தை, ஐயோ அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி திட்டாங்க, இப்படி நடத்திட்டாங்க. அப்ப ஏன் கவனம் எதுல இருக்குமா? நிறைய சத்தங்கள் இருக்கு. அப்படிதான் உலகத்துல நிறைய சத்தங்கள் இருக்கு. இதை தாண்டி நான் சத்தத்தை, அவர் சத்தத்தை நான் கேட்டு என் கண்ணை அதுல பதிக்கும் போது, கண்ணை பதிக்கும் போதுன்னா என்ன அர்த்தம்? மணக்கண். ரைட்டா? என் மனசு அதுல வைக்கணும். அதுல வைக்கும் போது இதெல்லாம் என்ன ஆயிரும்? உதிர்ந்து விழுந்துரும். அவங்களுக்கு நம்ம பிளெஸ்ஸிங்கா ஆக ஆரம்பிச்சிருவோம். அவங்க சில பேர் சொல்லுவாங்க, அவங்க 4 வார்த்தை பேசினா நான் 8 வார்த்தை பேசுவேன். அப்படி இல்லை. அவங்க 4 வார்த்தை பேசினா அது என் காதுல விழாது. ரைட்டா? நான் என் மைண்ட் எதுல இருக்கும்? தேவ வார்த்தையில இருக்கும். 4 வார்த்தை பேசினவங்கள்ட்ட நான் 8 வார்த்தை என்ன பேசுவேன்? ஏசப்பாவை குறிச்சு பேசுவேன். ஏசப்பா உன்னை நேசிக்கிறாருன்னு உனக்கு தெரியாததுனாலதான் நீ மற்றவங்களை என்ன பண்ணிட்டு இருக்க? திட்டிட்டு இருக்க, குற்றப்படுத்திட்டு இருக்க. சரிதானா? நீ ஏசப்பாவை அன்பை பெற்றுக்கொண்ட, நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்ற அறிவு வந்துச்சுன்னா நீயும் மற்றவங்களுக்கு என்னவா இருப்ப? ஆசீர்வாதமா இருப்பேன்னு நம்ம என்ன சொல்ல ஆரம்பிப்போம்? ஆசீர்வதிக்க ஆரம்பிப்போம். நம்ம திட்டினவங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? மனம் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு இன்சிடென்ட் நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப ஒரு சந்தோஷமாவும் இருந்துச்சு. விருத்தாச்சலத்துல ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருந்துச்சான். அப்போ முறியடித்தல் போட்டி பார்த்துருக்கீங்களா? பொங்கலோட அது ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அப்போ 6 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் பசங்க விளையாடுறாங்க. எதை? முறியடித்ததற்கு. அப்போ 100 பேர் கிட்டத்தட்ட கலந்துக்கிட்டாங்களாம். எத்தனை பேர்? 100 பேர் கிட்டத்தட்ட கலந்துக்கிட்டாங்க. அப்போ நிறைய நல்ல ஜெயஜோதியாக ஓடிட்டு இருக்கு. அந்த போட்டி இடம் எப்பவுமே எப்படி இருக்கும்? சலன்னு எல்லாரும் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கத்திக்கிட்டு இருப்பாங்க, சத்தம் பயங்கரமா இருக்கும். அப்போ அதுல 6 வயசு பையன் என்ன பண்ணிட்டான்? ஜெயிச்சிட்டான். எதை? எத்தனை பேர்? 7 வயசு இருப்பான், 8, 10, 12, 18 வரைக்கும் பசங்க இருக்காங்க. இவங்களெல்லாம் அடிச்சுட்டு இவன் என்ன பண்ணிட்டான்? ஜெயிச்சிட்டான். எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். அப்போ அந்த போட்டி நடுவராக கூப்பிட்டவங்க இவங்க இந்த பையன்கிட்ட கேட்டாங்களாம், எப்படி ஜெயிச்ச கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம்.
அப்போ அந்த பையன் சொன்னானா, இப்போ அந்த ஒரு ஆள் இருக்கார்ல, விசில் ஊதிட்டு இருக்கார்ல, அவர் என் கண்ணை என்ன பண்ணாரு, கட்டினாரு. கட்டிட்டு என்னை கடன்னு சுற்றி விட்டுட்டார். எந்த திசைக்கு நிற்கிறோன்னு தெரியாது, கடன்னு சுற்றி விட்டுட்டாரு. நான் எனக்கு எங்கே பார்க்கணும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. அப்போ மற்ற எல்லாரும் பொய்க்கு சொல்லுவாங்கல்ல, சும்மா முன்னாடி போ, அங்கே போ, இப்படி அடி அப்படி அடி, பொய்யெல்லாம் சொல்லுவாங்க சும்மா அப்படி ஏமாத்துறதுக்கு. அது மாதிரி எல்லாரும் சத்தமும் கேட்க எனக்கு தெரியுது அவங்க எல்லாம் பொய் சொல்றாங்கன்னு தெரியுது. அதனால இப்போ கண்ணை கட்டியிருந்தாலும் கண்ணை திறந்து வச்சு ஏதாவது க்ளூ கிடைக்காம பார்ப்போம்ல, அது மாதிரி அவன் என்ன பண்ணிட்டே இருக்கான், ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். அப்போ என்ன பண்ணான்னு இவனுக்கு தெரியல, திகைச்சு நிற்கிறான். அப்போ ஒரு சத்தம் அவனுக்கு கேட்டுச்சான், இவனுடைய அம்மா சத்தம், ராஜா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். டக்கு இவங்க அம்மா சத்தம் கேட்ட உடனே மற்ற எல்லா சத்தத்தையும் ஆஃப் பண்ணிட்டான். அவன் மைண்டில் மனக்கண்ணில் என்ன பண்ணிட்டான், ஆஃப் பண்ணிட்டு இவன் கண்ணை மூடிக்கிட்டான். எந்த கண்ணை, புறக்கண்ணை மூடிட்டு அகக்கண்ணை திறந்துட்டான். இனி நான் யார் சத்தத்தை கேட்க போறேன், எங்க அம்மா சத்தத்தை கேட்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்களாம், ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போ ராஜா, 2 ஸ்டெப் லெஃப்ட் போ, இப்ப கையை தூக்கு, இல்ல கொஞ்சம் இறக்கு, இப்ப அடி அப்படின்னாங்களா. அடிச்சேன், ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, சின்ன பையன், அவனுக்கு தெரியுது எல்லாரும் பொய் சொல்றாங்க, ஆனா எங்க அம்மா பொய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய வெற்றியில அவங்க ரொம்ப விருப்பமா இருக்காங்க. ஸோ அந்த அறிவு நமக்கு வேணும். அப்போ உலகத்துல நிறைய பேர் பேச்சுகள் வந்துகிட்டே இருக்கும், அப்படிதானா, மாப்பிள்ளை பேச்சு, ஒய்ஃப் பேச்சு, உறவினர்கள் பேச்சு என்னெல்லாமோ வரும். ஆனா நான் எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும், என் கண்ணை எதை பதிச்சு வைக்கணும், ஏன் அப்பா என்ன சொல்றாங்க, போய் உட்கார்ந்துடணும் சமூகத்தில், ஆண்டவர் எனக்கு இது பிரச்சனையா இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், வேதத்தை படிக்கணும், ஆண்டவர் சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சா ஜெயிச்சிடலாம். எத்தனை பேர் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருப்பாங்கல்ல, 18 வயசு பையனா, பெரிய பையன், காலேஜ் படிக்கிற பையங்க, ரைட்டா, அவங்களாம் இருக்கும்போது இவன் என்ன பண்ணிட்டான், ஜெயிச்சிட்டான். அப்ப ஆண்டவர் சத்தத்தை நான் கேட்டு நடக்கும்போது ஈஸியா ஜெயிச்சிருவோம். எல்லாரும் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, எப்படி இவா அழகா குடும்பத்தை நடத்திட்டு போறாள, இது வரைக்கும் பயங்கர பிரச்சனையா இருந்துச்சு, இப்ப அழகா குடும்பத்தை நடத்துறாள, அழகா வேலை பார்க்கல, முதல்ல ரொம்ப தூங்கிக்கிட்டே இருப்பா, இப்ப நல்ல ஜம்முன்னு உட்காந்து வேலை செய்தால. ஏன்னா அவரு சத்தம் தான் நமக்கு மகிழ்ச்சி. நமக்கு என்ன அறிவு வேணும், அவர் நான் நீதிமான், என் மேல அவர் கண்ணு எப்பவுமே எப்பவுமே இருக்கு அப்படின்ற அறிவு நமக்கு வேணும். சின்னதா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் செட்ரைட் பண்ணிக்கிடணும் ஆண்டவர்கிட்ட, அவ்வளவுதான். நீங்க சின்னதா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன், ஐயோ ஆண்டவர் எனக்கு திட்டிடுவாரோ, இல்லவே இல்லை, அப்பா தான் அவர் நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்க மேல வச்ச அன்பு என்னைக்குமே மாறாது. 2 தீமோத்தேயு 2:13 நினைக்கிறேன், வாசிங்க. இல்லையே, நம்ம உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் எப்படி இருக்காரா, உண்மையிலரா இருக்கிறார். அந்த உண்மையை நம்ம தியானிக்க 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 நம்மளும் எப்படி மாறிடுவோம், உண்மையுள்ளவர்களா மாறிடுவோம். சரிதானா? ஆண்டவர் நம்ம ஏதோ நான் இப்போ சின்ன பிள்ளை ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா உடனே அப்பா தூக்கி வீசிடுவாங்களா, அதுகளுக்கு என்ன பண்ணுவோம், காட்டணும், உலகம்னா என்னப்பா, வேல்யூனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்க அது என்ன. அதே மாதிரி நான் கிறிஸ்துவுடைய உண்மைத்தன்மையை பார்க்க அவர் கூட பழக அவர் சத்தத்தை கேட்க நானும் உண்மையாய் மாறிடுவோம். நம்ம அப்பாவை குறிச்ச அறிவு ரொம்ப முக்கியம். நான் நீதிமான் அப்படின்ற அறிவு ரொம்ப முக்கியம். சரினா, உங்க பிள்ளை டப்புன்னு ஏதோ ஒரு அசிங்கம் கிடக்கு, அதுல போய் விழுந்துச்சு, விட்டுருவீங்களோ, தூக்கிடுவீங்க, ஏன்னா உங்க பிள்ளை, ரைட்டா, அப்படிதானே, ரைட்டானா, நீங்க யாரு, அவர் பிள்ளை. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், 1 யோவான் 5:20-21 வரும், வாசிங்கப்பா. 1 யோவான் 5. சரி, இப்போ அதே 5.
1ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 5:1. வா, எப்படி பாருங்க. இப்ப யாரு இயேசுவானவரை கிறிஸ்துன்னு விசுவாசிக்கீங்க? நீங்கெல்லாம் விசுவாசிக்கீங்க தானே? அப்ப நீங்கெல்லாம் யாரா? திரும்ப சத்தமா ஒருத்தங்க இன்னும் நல்லா வாசிங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கான். அவன் யாரா இருந்தாலும் சரிதான், என்ன ஜாதியா இருந்தாலும் சரிதான், என்ன கோத்திரமா இருந்தாலும் சரிதான், என்ன பணக்காரனோ ஏழையோ யாரா இருந்தாலும் சரிதான். அவன் என்ன விசுவாசிக்கணும்? இயேசுவானவரை கிறிஸ்து விசுவாசிச்ச போது அவன் யாருக்கு பிள்ளையாவான்? தேவனுக்கு பிள்ளை. இப்ப முதல்ல நம்ம பார்த்தோம், நான் நீதிமான் பார்த்தோம். இப்ப நான் யாரு? தேவகுமாரதி. நான் தேவனுக்கு பிறந்திருக்கேன், அவர் வித்து எனக்குள்ள இருக்கு. சோ பாவம் என்னை அணுகாது, பொல்லாங்கன்னு நம்மள தொட முடியாதான். கரெக்டா? அப்ப நம்ம முதல்ல யாரு? நீதிமான். இப்ப நான் அவருக்கு பிள்ளை. பிள்ளை. அப்ப நம்ம வேல்யூ நமக்கு தெரியணும். நான் யாரு பிள்ளை? அப்பா பிள்ளை. தேவையில்லாததுக்கு கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ரைட்டா? நான் தேவ பிள்ளை, கவலை இல்லை. சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து, கவலை இல்லை. சரியா? 1 யோவான் 2:9. அறியாது இருக்கிறான். இப்போ ஈவில் ஐன்னு பார்த்தோம்ல, மனக்கண்கள் என்ன இருக்கு? குருடாகிறது. சரிதானா? இப்ப ஏன் மனக்கண் குருடாகுது அப்படின்னு சொன்னா, நம்ம சகோதரர்களை நேசிக்க முடியல அப்படின்னா ஏதோ சம் ப்ராப்ளம் நம்ம மனக்கண்ல இருக்கு. நான் அன்பு செலுத்த ஆரம்பிச்சா அன்பு செலுத்துறேன்ல, அது அப்போ ஒருத்தன் அன்பு செலுத்துறான், எந்த சிச்சுவேஷன்லயும் ஒருத்தன் நான் என்ன பண்றேன்? அன்பு செலுத்துறேன்னா நான் எதுல இருக்கேனா? ஒளியில இருக்கேனா? அவங்கள நேசிக்க முடியல, பகைய இருதயத்துல வச்சிருக்கேன்னா எதுல இருக்கேனா? இருள்ல இருக்கிறேனா? சரிதானா? அப்ப நான் ஆண்டவர் அறிய அவர் என்னை நேசிக்கிறார், நான் என்ன மன்னிச்சிருக்கிறார்ன்ற அறிவு வர 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 நான் மற்றவங்களுக்கு மன்னிப்பது லகுவா இருக்கும். அப்படிதான். இப்ப மன்னிக்கணும்னு பார்த்தோமா? சரி, மன்னிக்கணும்னு தெரியுமா தெரியாதா? வரும்போது கூட ஒரு இவங்க பேசிட்டு வந்தாங்க. இவங்க எல்லாம் ஒரு சிஸ்டர், அவங்களுக்கு கேன்சரா. கடைசி அவங்களுக்கு ப்ரேயர் பண்ண வந்தவங்க சொன்னாங்களா, மன்னிக்கணும் அப்படின்னு. உடனே அவங்களுக்கு ஒரு காரியத்தை குறிச்சு, அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன மன்னிச்சிருக்கிறாரு, நான் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே தியானிச்சு மன்னிச்சாங்களாம். ஒரு வாரத்துக்குள்ள அந்த கேன்சர் என்ன ஆயிட்டான்? சுகமாயிட்டான். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. அப்போ நான் எப்படி ஈஸியா மன்னிக்கிறது கஷ்டமா இருக்குல்ல, அப்படிதானே? சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்குல்ல. எப்ப ஈஸி ஆகும்னா, நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்ற அறிவு நான் மன்னிப்பை கொடுக்கறதற்கு ஈஸியா இருக்கு. ரைட்டா? அப்ப நான் மன்னிப்பு கொடுக்கும்போது, மற்ற உறவுகளை நான் நேசிக்கும் போது எதுல இருக்கிறேன்னா? ஒளியில இருக்கிறேன்னா. சரிதானா? அதே 2:8 வாசிங்க. அதே அதிகாரம் 1 யோவான் 2:8. புதிய கற்பனை எழுதுறார். என்ன கற்பனை? இருள் நீங்கிற்று, ஒளி பிரகாசிக்கிறது. இப்ப நீங்க தலையில கழிச்சு சொல்லுங்க, இருள் நீங்கிற்று, ஒளி எனக்குள் பிரகாசிக்கிறது. ஒளினா யாரு? யோவான் 1:1 அப்படியே வாசிச்சுவாங்க, முடிக்கலாம். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது,
வார்த்தை இருந்துச்சு. அந்த அவருக்குள் அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கான்? ஜீவன் இருக்கான். அடுத்து அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருள்னா என்ன? பாவம், மன்னியாமை, உறவுகள்னால வருகிற நெருக்கங்கள், வாட் எவர், அது எல்லாமே. அப்ப அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது இருள் அதை பிடிக்க ட்ரை பண்ணுதான். ஏன்னா முடியலையா? கிறிஸ்துவாகிய ஒளிய எது மேற்கொள்ள முடியாது? இருள் மேற்கொள்ள முடியாது. பாருங்க, கிறிஸ்து தான் வார்த்தை. அந்த வார்த்தை அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்துச்சு. அந்த ஒளி இருளிலே பிரகாசிச்சது. இருள் அதை என்ன செய்ய முடியல? மேற்கொள்ள முடியல, பற்றி கொள்ள முடியல, அதை தோற்கடிக்க முடியல. அந்த ஒளி என்னவா? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும், அம்மா அழகா ஜோம் பண்ணாங்க, ஜோம் பண்ணும்போது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. இவரு மாறுவாரா? இந்த மாப்பிள்ளை மாறுவாரா? இந்த பையன் மாறுவானா? இந்த பெண்ணு மாறுவாளா? அந்த ஒளியால மாற்றப்பட முடியாதது எந்த இருளும் இல்லை. இப்ப சூரியன் உதிக்குது, சூரியனுக்கு விரோதமா வேற எதுவும் எந்த ஒரு மேற்கொள்ள முடியுமா? சூரியனுக்கு மேல ஏதாவது போய் நான் சூரியனை மறைக்கிறேன்னு ஏதாவது நிக்க முடியுமா? பஸ்பமாயிடுவாங்க. ரைட்டா? அதெல்லாம் விட பல மடங்கு ஒளி அவரு. ரைட்டா? அதுக்கு முன்னாடி இருள் நிக்க முடியாது. அப்ப மெய்யான ஒளி எந்த மனுஷனையும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், அந்த இருள் என்ன காரணமாகவும் இருந்தாலும் சரிதான், அந்த இடத்துல கிறிஸ்துவாகிய ஒளி பிரகாசிக்கும் போது அது வியாதியா இருக்கலாம், இல்ல தரித்திரமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவாகிய ஒளி அந்த இடத்துல பிரகாசிக்கும் போது வியாதியும் நிக்க முடியாது, சாபமும் நிக்க முடியாது, தரித்திரம் நிக்க முடியாது. நீங்க சொல்லி ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எந்த பிரச்சனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி நீங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி நீங்க. ஒருத்தங்க ரட்சிக்கப்பட மாட்டேங்காங்களா? இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த பிரச்சனைகள் மாறவே மாட்டேங்க ஆண்டவரே, இந்த இடத்துல உங்க ஒளி பிரகாசிக்கணும்ப்பா. நீங்க தான், நான் உங்களை பிடிச்சிருக்கேன், நான் நீதிமான், நான் உங்க பிள்ளை, நான் நீதிமான், நான் உங்க பிள்ளை. ரைட்டா? அப்ப அந்த இடத்துல அப்படியே உண்மையா அவரை நோக்கி கூப்பிடும் போது சமீபமா இருக்கிறாராம். நம்ம இருதயத்தை அவர் பார்க்கிறார். நம்ம பண பலம் அந்த பலத்தெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை. ரைட்டா? அவர் இருதயத்தை பார்க்கிறார். ஜெபம் பண்ணலாமா? முடிக்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணுங்க. முதல்ல நன்றி செலுத்தணும். அடுத்தது நான் நீதிமான்ற அறிவு வேணும், நான் அவர் பிள்ளை அப்படின்ற அறிவு வேணும். ஆமென். ஆண்டவரே தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா. நாங்க உங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், உங்க ரத்தத்தினால நாங்க நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, நாங்கள் நீதியாகவே மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஃபாதர். நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அப்பா உண்மை உள்ளவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். நாங்க அப்பா உண்மை இல்லாம இருந்தா கூட நீங்க எங்களுக்கு உண்மையா இருக்கீங்க, எங்களை உண்மையுள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட் அப்பா. இதுல இணைந்திருக்கிற வந்திருக்கிற எல்லாருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம், சேர்ந்து ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் மேல சொல்லி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஆமென் அப்பா எல்லாருடைய சிரசுல தங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீதிமானுடைய சிரசுல ஆசீர்வாதங்கள் தங்கும் ஆண்டவரே, கடந்து செல்லாது, தங்கும். ஆமென் ஆண்டவர். எந்த பிரச்சனையில இருக்காங்களோ ஆமென் ஆண்டவர் அந்த பகுதியில் அப்பா உங்க ஒளி, மெய்யான ஒளி பிரகாசிக்கட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால. எல்லாருடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. மன இருள் அகலுவதாக. ஆமென் அப்பா. ஒளி பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, எந்த பிரச்சனைகளையும் துவம்சம் பண்ணுகிற ஒளி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர் அப்பா. எல்லா சரீரங்களையும் பிளஸ் பண்ணுங்க, வியாதிகள் மறைய
வரட்டு இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம் உண்டாகட்டும். எல்லாருடைய இருதயங்களில மெய்யான ஒளி உதித்ததற்காய் ஸ்தோத்திரம். சமாதானம் உண்டானதற்காய் ஸ்தோத்திரம். நீதி உண்டானதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் கண்கள் உண்மையே நாங்கள் பதித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வேற எதையும் வலதுபுறம் இடதுபுறம் எங்க கண்ணு பார்க்காதபடிக்கு எங்க கண் ஆண்டவரே எங்க மனக்கண்கள்ல அப்ப நீரே நிறைந்திருப்பீராக. எல்லாருடைய கண்கள் ஒளி உண்டானதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா அமேனாப்பா சாபத்தின் வல்லமைகள் தகர்க்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென் ஆண்டவரே. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆமென் தகப்பனே. எல்லா குருட்டு ஆவிகள், இதுவரை தொடர்ந்து வந்த எல்லா தீங்குகள் இயேசுவின் நாமத்தினால விலகிட்டு இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜீவனை பேசுகிறோம்ப்பா. ஆமெனப்பா. கிறிஸ்துவாகிய ஜீவன் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளி எங்க மேல பிரகாசிப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் எல்லார் மேலும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆமென் தகப்பனே, உங்க ஆசீர்வாதங்கள் தங்கினதற்காய் ஸ்தோத்திரம். மெய்யான ஒளி பிரகாசித்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லாருடைய இருதயங்கள்ல உங்க ஒளி பிரகாசித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே புதிய வெளிச்சத்தை கண்டதற்காய் ஸ்தோத்திரம். அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படியப்பா எங்கள் கண்கள் கண்டது ஆண்டவரே. கண்கள் கண்டதப்பா. எஸ் லார்ட். மெய்யான ஒளியை எங்கள் கண்கள் கண்டது. ஆமென். இனி துக்கம் இல்லை, இனி சமாதான குறைச்சல் இல்லை, இனி பகை இல்லை, மன்னியாமை இல்லை, தரித்திரம் இல்லை, சாபம் இல்லை, வியாதி இல்லப்பா. மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கிற ஒளியின் பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் வாழ ஆண்டவரே உங்க ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் மேல உண்டானதற்காக ஸ்தோத்திரம். நடத்துகிற பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க, இன்னும் பெருக பண்ணுங்க. உங்க நாமம் மட்டும் உயர்ந்திருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும், மகிமைப்படட்டும். இயேசுவின் பிதாவே. ஆமென்.